ஞானத்தின் விளைநிலம் நம் பாரத நாடு. அப்பேற்பட்ட நாட்டுல எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவரை பத்தி நம்முடைய சேஷாத்ரி சுவாமிகள் அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். நான் வந்து பூசலார் நாயனாரை பத்தி சொன்னேன். ஒவ்வொருத்தரை பத்தி சொல்றச்சுதான் எப்பேற்பட்ட ஒரு பரம்பரையில் நம்ம வந்திருக்குன்னு நமக்கு ஒரு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். சோ இது இறைவனுக்கு மிக நெருக்கமாக நம்ம இருக்கிறோம்னு புரியும். மற்ற நாடுகளை சார்ந்தவர்களுக்கு நாம பார்த்தோம்னா இறைமைக்கு மிக மிக அருகில் இருக்கு, தன்னைத்தான் உணர்தல் என்ற நிலைக்கு மிக அருகில் இருக்கு. அப்படி வள்ளூர்ங்கிற கிராமம், பந்தவாசி தாலுக்காவில வள்ளூர்னு ஒரு கிராமம். அங்க வந்து காமகோட்டி சாஸ்திரிகள் ஒருத்தர் வேத பண்டிதர், வேதங்களையும் உபனிஷத்துகளையும் படிச்சுட்டு அங்க அவர் எல்லாருக்கும் சொல்லிட்டு கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு மரகதம் அப்படின்ற ஒரு பொண்ணு. காலகாலத்துல கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறச்சே அங்க காஞ்சிபுரத்துல வரதராஜ ஜோசியர்னு ஒரு இளைஞர், அவரு நல்ல வேத வித்து. 2 பேருக்கும் கல்யாணம் பண்றா. ரொம்ப அழகா ஜோரம் நடக்கிறது. ரொம்ப நாள் அவளுக்கு குழந்தைகள் கிடையாது. அப்போ வரதராஜ ஜோசியர் வந்து எப்பவுமே காமாட்சி அம்மன் பக்தர். தினம் கோயிலுக்கு போவார். 2 பேரும் தம்பதிகளா போய் அம்பாளை வழிபட்டு வருவாங்க. அப்படி இருக்கச்சே காலகாலத்துல அவர்களுக்கு 1870ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அதுக்கு வந்து சேஷாத்ரின்னு பேர் வைக்கிறார். வழக்கம் போல அந்த குழந்தைய ஜோரா வருது. அந்த குழந்தையுடைய வளரக்கூடிய சூழ்நிலை அதான் ரொம்ப முக்கியம். தாத்தா பாட்டியை பார்த்துட்டு தாத்தா காமகோட்டி சாஸ்திரி, அப்பா எல்லாருமே வந்து வேத வித்துக்கள் இருக்கிறதால எப்பவுமே இந்த நாதங்கள் அவர் காதுல ஒலிக்கிறதுனால பக்திங்கிற இறைமை இருக்கு. வரதராஜ சுவாமிகள் கோவில் காஞ்சிபுரத்துல போய் பாய்த்துட்டு வாங்க. நம்ம அருண் சொல்லியிருக்கார். அந்த